வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு பெயர் மாற்றம் செய்ய பேன் கார்டு ஒரு ஆவணமாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஆதார் கார்டு பெயர் மாற்றத்திற்கான ஆவணமாக இனி பேன் கார்டு ஏற்க முடியாது அப்படின்னு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அது ஆதார் கார்டில் இனிமேல் பெயரை மாற்றணும் அப்படின்னா பேன் கார்டை ஒரு எவிடன்ஸாக நம்ம பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ஓட்டுநர் உரிமம், இந்த ஆவணங்களை தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. மேலும் புகைப்படத்துடன் கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ அல்லது மார்க் ஷீட்டோ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஆதார் செயலி மூலம் நம்ம வீட்டில் இருந்தே நம்மளுடைய ஆதாரை கரெக்ஷன் பண்ணிக்கிறலாம். அந்த செயலி மூலம் இப்போதைக்கு மொபைல் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெயர் திருத்தம், முகவரி திருத்தம் போன்ற ஆப்ஷன் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாத இறுதிக்குள்ள பெயர் திருத்தத்துக்கான ஆப்ஷன் கொண்டு வர்றதா இருக்காங்க. இந்த ஆப்ஷன் கொண்டு வரும்போது பேன் கார்டை ஒரு ஆவணமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் முன்கூட்டியே ஒரு அறிவிப்பாக ஆதார் பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கு பேன் கார்டை ஒரு ஆவணமாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மற்ற ஆவணங்களை பயன்படுத்தி தான் நம்ம ஆதாரில் பெயர் மாற்றம் பண்ண முடியும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.